protect tally. இன்னைக்கு நம்ம டேலியில ஜிஎஸ்டி டீடைல்ஸ் பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜிஎஸ்டி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேலியில F11 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி அப்படின்னு இருக்கும். சோ இங்க ஃபீச்சர்ஸ் F11 அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா கீபோர்ட்ல F11 ஃபீச்சர்ஸ் கூட நம்ம என்டர் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்ஸேஷன் இங்க எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மல்டிபிள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், ஸ்டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் டைப், சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் வந்து நீங்க இ-இன்வாய்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க, இ-வே பில் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் அதை வந்து கிளிக் பண்றேன். சோ கிளிக் பண்ணா பாத்தீங்கன்னா இங்க ஷோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸோட ஹிஸ்டரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 April 2025 இருக்குதான் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்ல வந்து அப்ளிகபிள் ஆயிருக்கும். சோ இதே மாதிரி இன்கேஸ் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு இந்த அப்ளிகபிள் டேட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ கனெக்டட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படிங்கிறதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டி யூசர் நேம், மோட் ஆஃப் ஃபைலிங் அப்படிங்கிறது நம்ம ஃபில் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த டீடைல்ஸுமே வந்து இங்க நமக்கு வியூ ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிகன்சலைசேஷன் கான்ஃபிகரேஷன் ஹிஸ்டரி. சோ நம்ம ரிகன்சலைசேஷன் பண்ணிருக்கோம். சோ ரிகன்சலைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். சோ அந்த ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸுமே வந்து இந்த ஹிஸ்டரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா இதே ஸ்கிரீன்ல F12 கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் வேணும் அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் சப்ளை வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எனேபிள்ல தான் இருக்கு. எல்யூடி பாண்ட் டீடைல்ஸ் எனேபிள்ல தான் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிகன்சலைசேஷன் டீடைல்ஸ். சோ இந்த மாதிரி நம்ம டீடைல்ஸ் வந்து இங்க நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ரிகன்சலைசேஷன் ஹிஸ்டரியில வந்து டீடைல்ஸ் வந்து நமக்கு எடுத்துட்டு வரும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் வவுச்சர் நம்பர், டேட் ஆஸ் சப்ளைட், இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட் அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் ஜீரோ இஃப் ப்ரிஃபிக்ஸ்ட் இன் சப்ளை டாக்குமெண்ட் நம்பர்ல வந்து ஜீரோ இன்கேஸ் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இஃப் யூஸ்டு இன் சப்ளையர் டாக்குமெண்ட் நம்பர். இன்கேஸ் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இக்னோர் டிஃபரன்ஸ் இன் இன்வாய்ஸ் அமௌண்ட். சோ அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் டிஃபரன்ஸ் இன் புக்ஸ் அண்ட் போர்ட்டல் வேல்யூஸ். அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம இப்படி எனேபிள் பண்ணிக்கலாம். சோ இப்படி இந்த மாதிரி நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல நமக்கு வியூ ஆகும். சோ எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். சோ நான் இந்த மாதிரி எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க மோர் டீடைல்ஸ்ல வந்து நமக்கு அந்த ஹிஸ்டரியில வந்து ஸ்டோர் ஆயிரும். சோ ரிகன்சலைசேஷன் கான்ஃபிகரேஷன் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணிருக்கோம். 1 April 2025 இருந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த ஸ்கிரீனை வந்து நான் அப்படியே கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சோ சேம் வந்து பாத்தீங்கன்னா இதே ஜிஎஸ்டி டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்வே ஆஃப் டேலி ஸ்கிரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா சேம் ஸ்கிரீன் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வியூ ஆகும். சோ நீங்க இந்த ஆப்ஷன் மூலமாவும் நீங்க உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்க F11 ஃபீச்சர்ஸ்லயும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரியேட்ல போயிட்டு ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து நீங்க எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் F11 இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் அண்ட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ் அண்ட் எஸ்எஸ்சி ரிலேட்டட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கம்பெனி லெவல்ல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளோட ஹெச்எஸ் டாக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவே பில் டீடைல்ஸ். இவே பில் வந்து நமக்கு இன்டர்ஸ்டேட் தேர்சோல் லிமிட் வந்து ஒரு 50,000 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேல்யூஸ் வேணுமோ நீங்க அந்த வேல்யூஸ் வந்து இங்க வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட் ஸ்டேட் வைஸ் தேர்சோல் லிமிட் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ என்டர் கொடுத்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட் வைஸ் கூட நீங்க லிமிட் இவே பில்லுக்கு இவ்வளவு மேல போச்சுன்னா நம்ம இவே பில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லிமிட் வந்து ஸ்டேட் வைஸாகவும் நம்ம இங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்சோ லிமிட் இன்க்ளூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனல் கான்ஃபிகரேஷன். இதுல வந்து கிரியேட் ஹெச்எஸ்என் எஸ்ஏசி சமரி ஃபார் அப்படிங்கிறது. ஸோ மினிமம் லென்த் ஆஃப் ஹெச்எஸ்என் எஸ்ஏசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆல் செக்ஷன் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. மினிமம் லென்த் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4. இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஹெச்எஸ்என் யூஸ் பண்ற லென்த் வந்து 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அந்த ஹெச்எஸ்எனோட லென்த் வந்து நம்ம இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எல் கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ப்ரொவைட் ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி டீடைல்ஸ் எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி டிஸ்கிரிப்ஷன் எஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ பிரேக்அப் ஆஃப் டாக்ஸ் ரேட், செஸ் ரேட், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் எஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு முன்னாடி உள்ள பேஜ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவே பில் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த தேர்சோ லிமிட் இவே பில் தேர்சோ இவே பில் தேர்சோ லிமிட் ஃபார் இன்டர்ஸ்டேட் இன்ட்ராஸ்டேட் ரெண்டு ஆப்ஷனுமே வந்து நான் எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் இவே பில் வித் இன்வாய்ஸ். நம்ம இன்வாய்ஸுக்கு வந்து நம்ம வந்து இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஆனா வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் இன்வாய்ஸ்ல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இவே பில்லோட டீடைல்ஸ் நமக்கு எதுவுமே சம்டைம்ஸ் வராம இருக்கும். சோ வந்து நீங்க வந்து இன்வாய்ஸ் எடுக்கும் போதே வந்து அந்த இவே பில்லும் நமக்கு வேணும் அப்படின்னா பிரிண்ட் இவே பில் வித் இன்வாய்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து நீங்க எனபிள் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சேல் இன்வாய்ஸ் வந்து நீங்க இவே பில் எடுத்தீங்கனாலும் சேல் இன்வாய்ஸோட பிரிண்டும் வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா இவே பில்லோட பிரிண்டும் நமக்கு வரும். சோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எஸ் கொடுத்து எனபிள் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து மட்டும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அங்க எனபிள் பண்ணனாலதான் இங்க ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி டீடைல்ஸ் ஸ்கிரீன் வந்திருக்கு, ஜிஎஸ்டி ரேட்டட் ரிலேட்டட் ஸ்கிரீன் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க செஸ் ரேட் வேல்யூ அப்ளிகபிள் ஃபார் ரிவர் சார்ஜ். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே அப்படின்னா தான் இங்க எனபிள் ஆகும். சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவே பில் டீடைல்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் இவே பில் வித் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லயே நீங்க எஸ் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்மளோட சேல் இன்வாய்ஸ்ல நம்ம இவே பில் போட்டு எடுக்கும் போது சேல் இன்வாய்ஸும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவே பில் டீடைல்ஸுமே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இந்த ஸ்கிரீன் அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேம் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட்ல போயிட்டு கம்பெனி ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ்க்கு கீழே கம்பெனி ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணீங்கன்னாலும் சேம் ஸ்கிரீன் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஜிஎஸ்டி ரிலேட்டடான டீடைல்ஸை வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். நம்ம பிபி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு பிபி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிபி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.